முக்கிய செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் இளைஞர்கள் இரட்டை கொலை விவகாரத்தில் பெரம்பூர் காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாத் இணைப்பில் இணைகிறார். பிரசாத், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போலீசார் அனைவரும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி இரவு சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், அவரது மைத்துனர்கள் தங்கதுரை, மூவேந்தன் ஆகிய மூவரும் சேர்ந்து தினேஷ் என்பவரை தாக்க முற்பட்ட போது அதனை தடுத்த அதே பகுதி முட்டம் பகுதியை சேர்ந்த ஹரிஷ், சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த ஹரிசக்தி ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். இது குறித்து பெரம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன், முனுசாமி, மஞ்சுளா ஆகிய ஐவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக அப்போது பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் நாகவல்லி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுடன் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் பிரபாகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதனை தொடர்ச்சியாக சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமாறன், சங்கர் ஆகியோரும் அடுத்தடுத்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 19 காவலர்களை அதிரடியாக கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் இரட்டை கொலை விவகாரம் தொடர்பாக காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.